பஸ் மேட் இந்தோனேஷியாவுக்கு உண்மையாகவே மோடு பண்ண முடியுமா? அடுத்தது அப்படியே பண்ணாலும் இது ஆண்ட்ராய்டில் பண்ண முடியுமா இல்லை பிசியில் பண்ண முடியுமா? அடுத்தது இந்த மோடை பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீயாக இல்லை பெய்டு அப்படியே கிரியேட் பண்ணுற மோடை வச்சு உங்களோட யூடியூப்ல வியூஸ் போட்டு மானிடைசேஷன் பண்ண முடியுமா இல்லை அதை வந்து காசு சம்பாதிக்க முடியுமா? ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஃபுல்லாக பாருங்க. கடைசியில் ஒரு சூப்பரான ரிவார்டு ஒன்று வச்சிருக்கேன். அது என்னன்னா அந்த ஒரு கிட்டு ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அந்த கிட்டை வச்சு நீங்கள் வந்து தினமும் ஒரு மோடு பண்ணலாம். ஆண்ட்ராய்டும் சரி பிசியும் சரி. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக மணி மேக் பண்ண முடியும். அதுக்கான வழிகளை நாங்கள் சொல்ல போகிறோம். அதை ஆரம்பிக்க போகிறோம். அது என்னன்னு இந்த வீடியோட எண்டில் தான் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ இன்னைக்கு தேதியில் பஸ்ஸீடு மோடு பண்ணலாமா வேணாமா? ஸோ 100% பண்ணலாம். 1% கூட பண்ண வாய்ப்பு இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல இப்பதான் இந்த தமிழ்நாடு பஸ் டச்சுனா வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஹீரோ ட்ரக் பஸ் வீடியோஸ் தான் பக்காவா போயிட்டு இருக்கு. இதை நான் வந்து சும்மா நான் சொல்லலை. வெறும் 35 ஃபாலோவர்ஸ் இருந்த என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வெறும் 3 நாளில் 3000க்கும் மேலே ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்தேன். அதே வீடியோவை என்னோட இன்னொரு சேனல் கிரியேட் பண்ணி அதை கொலாபரேட் பண்ணி அதில் 2000க்கு மேலே ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்தேன். ஜஸ்ட் ஒரு 3 நாளில் இந்த பஸ் வீட் மோடு வச்சு. ஸோ அதனால தான் சொல்லிட்டு பஸ் வீட் மோடுங்கிறது எப்பவுமே ட்ரெண்டு தான். அது போகவே போகிறது கிடையாது. இப்போ வந்து அளவுக்கு அதிகமான ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு. இந்த ஹீரோ ட்ரக்கை வச்சு அதிகமாக போகுது. ஸோ நிறைய கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பஸ் வரணுமா, நீங்கள் நிறைய பிரைவேட் பஸ் ஓட்டணுமா சொல்லி ஆட்டோடிஎம் வச்சு பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எக்கச்சக்க இடத்துல வீடியோஸ் டிமாண்டில் போயிட்டு இருக்கு. ஸோ மோடு பண்ணலாம், ட்ரெண்டில் கன்ஃபார்ம். ஸோ பெய்ட் ஆர் ஃப்ரீ. ஸோ பிசியில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளெண்டர் தேவை, வெஹிக்கிள் எடிட்டர் தேவை. ஸோ அது ரெண்டுமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். நோ ப்ராப்ளம். மொபைலில் பண்ணுறப்ப உங்களால் வந்து பிரிஸ்மா 3D யூஸ் பண்ண முடியும். அதில் வந்து நம்ம ஆப்ஷன் வந்து பெய்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு அது விஷயம் தெரியல. பட் வந்து உங்களால் வந்து ரெண்டுமே ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். பிசிஆர் மொபைல். ஸோ பிசியில் உங்களுக்கு பிளெண்டர் வந்து 2.81 போட்டு நீங்கள் பண்ணால் உங்களால் சூப்பராக மோடு பண்ண முடியும். ஆப்ஷன்ஸ் தெரியும். லோ டிவைஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அதான் பெஸ்ட்டு. அதுலேயே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் எடிட்டர் வந்து ரீசெண்டாக லாஸ்ட் அப்டேட் தான் அவங்க ஏற்றணும். ஸோ அது ஏற்றினா மட்டும் நல்லா அதை வந்து இந்த ட்ரைலர்ஸ் மோடு மேப்லாம் பண்ண முடியும். ஸோ பிசியில் வந்து இந்த ஆப்ஷன். ஸோ மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைனா வெஹிக்கிள் எடிட்டர் வந்து மொபைலில் கிடையாது. வந்து பிசியில் மட்டும் தான் வெஹிக்கிள் எடிட்டர் இருக்கும். நீங்கள் அப்படியே வந்து ஆண்ட்ராய்டில் பக்காவாக மோடு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு டெக்ஸ்டர் கொடுக்கறதுக்கு யூவி டெம்ப்ளேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் அதே மாரி பக்காவாக யூவி டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா டெக்ஸ்டிங்க்கு வந்து பயங்கர கஷ்டமாகும். ஏன்னா பிக்சார்ட்ல தான் மேக்ஸிமம் 90% இல்லை கேன்வாவில் தான் பண்ணுவீங்க. அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும். சாதாரணமாக யூடியூப் வீடியோ போகிறதுக்கு ஒரு தமிழில் கிரியேட் பண்ணாலே நம்ம ஒரு சில லெட்டர்ஸ் மாறி வச்சாலோ ஒரு இடங்களை மாற்றி கைப்பட்டாலோ ஆட்டோமேட்டிக்காக மாறும். இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனை வரும். நீங்கள் ஆண்ட்ராய்டில் ஒரு மோடு பண்ணுறீங்கன்னா அது பெரிய பெரிய டாஸ்க்கு. ஸோ அதே நிறைய பண்ணுறாங்க. அதான் பெரிய விஷயமே. உங்களுக்கு பண்ண முடியும். எனக்கு வந்து ஃபோன் இருக்குது, எனக்கு வந்து பண்ணதுக்கு நம்பிக்கை இருக்குன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் என்னதான் நல்லா பண்ணாலும் வெஹிக்கிள் எடிட்டர் மாற்றணும். டெக்ஸ்டிங்க்கு வந்து வேறு அளவுக்கு தான் போகணும், வேறு அளவுக்கு தான் போகணும். இல்லை என்கிட்ட பிசி இருக்குது பட் வந்து பிளெண்டர்ஸ் யூஸ் பண்ண தெரியாதுன்னா நீங்கள் வந்து ஃபோனில் பண்ணால் பிளெண்டரில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆண்ட்ராய்டை தவிர்த்து பிசிக்கு வர்றது நல்லது. இல்லையாண்டா ஆண்ட்ராய்டு தான் இருக்குது, பிசிக்கு வாய்ப்பு கிடையாது. அவ்வளவு பார்த்தோம்னா டெஃபினட்டாக உங்கள் மூட கன்வர்சேஷன் பண்ணுறதுக்கும் டெக்ஸ்டிங் பண்ணுறதுக்கு வேலை தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஹையர் பண்ணிக்கணும். இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதாவது பிசி இருக்குது, அவங்க வந்து இதே மாதிரி மோடு விஷயத்தில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, நம்ம சேனலில் உள்ள வீடியோஸை வரிசையாக பார்க்க சொன்னீங்கன்னா அவங்க ஈஸியாக மோடு பண்ண முடியும். ஸோ இதுதான் பிசிஆர் ஆண்ட்ராய்டு பிசி பெஸ்ட்டு. ஒரு மோடு கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அதை வச்சு என்னென்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு போடலாம், யூடியூப்பில் வீடியோ போடலாம், நீங்கள் செல் பண்ணலாம். லைன் பை லைனாக பார்த்துக்கணும். ஸோ ஒரு மோடை வச்சு சம்பாதிக்க முடியுமா? இதுதான் லாஸ்ட்டு முக்கியமான விஷயம். இதை ஃபுல்லாக பாருங்க. லாஸ்ட்டில் நான் கிட்டுங்கிற விஷயத்த சொல்ல போயிடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மோடை வந்து நீங்கள் சம்பாதிக்க முடியுமாங்கிறது 2 விஷயம் தான். உங்கள் மோடு வந்து லைட்னிங் ஒர்க் நல்லா இருக்குது, டெக்ஸ்டிங் ஒர்க் நல்லா இருக்குது, மாடலிங் நல்லா இருக்குது. எந்த போஸ்ட்டு போட்டாலும் மக்கள் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வந்து பெய்டில் கொடுக்கலாம், செல் பண்ணலாம். ஒரு மோடை வந்து குறைஞ்சபட்சம் 1500 2000 2400 கொடுக்கலாம். இல்லை பெய்டு மோட்லேயே வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் மாதிரி கொடுக்கலாம். எப்படிலாம் ஒரு மோடு வந்து 150 200 வச்சு யாரெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து மோடில் அமௌண்ட் கட்டி டவுன்லோட் பண்ணி வேறு மாதிரி பண்ணலாம். ரெண்டாவது ஆப்ஷன் யூடியூப்ல ஒரு வீடியோ கிரியேட் ரிலீஸ் பண்ணி அதுக்கு பாஸ்வேர்டு வச்சு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணுறது மூலமா ஒரு மோட கிரியேட் பண்ண போனீங்கன்னா ப்ரோமோ, டீசரு, ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட், லைட் செட்டப் வீடியோ ரிலீஸ்னு சொல்லி 5-7 வீடியோக்கு மேலே கிரியேட் பண்ண முடியும். ஒரு வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து வாட்ச் சூப்பராக இருக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷார்ட்ஸ், ரீல்ஸ், போஸ்டர், கம்யூனிட்டி போஸ்ட்னு சொல்லி அந்த மோட ப்ரொமோஷன் பண்ணும். ஏன்னா இப்போ உள்ள டைமில் புதுசாக ஒரு பஸ் வராதா, புதுசாக ஒரு மோடு வராதா, நமக்கு கண்ணு கிடச்சாங்க எத்தனையோ இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நான் கிரியேட் பண்ண இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ பண்ணுறேன். கிட்ட 1 லட்சம் வியூஸை தாண்டிடுச்சு. கிட்டத்தட்ட 1000க்கும் மேலே ஃபாலோவர்ஸ் ஒரு வீடியோ எனக்கு வந்தாங்க. இதோட கமெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 4000க்கு மேலே கமெண்ட். ஏன்னா பஸ் மோடு தான் கேட்டிருப்பாங்க. எல்லாத்துக்குமே நான் ஆட்டோ டிஎம் பண்ணி நான் ஒரு குறிப்பிட்ட மோடை வச்சு நான் கொடுத்தேன். எல்லாருக்குமே போய் சேர்ந்துருச்சு. ஸோ நான் வந்து அதை என்னோட யூடியூப்ல உள்ள ஒரு வீடியோட லிங்க் தான் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ கிட்ட 2500 வியூஸ் வந்துச்சு. நல்ல வாட்சர்ஸ், நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு.
இப்போ இதனால தான் சொல்கிறேன், நீ ஒரு மோடு கிரியேட் பண்ணிங்கன்னா வந்து எல்லா சைடும் பெஸ்ட்டு, அமௌண்ட்டும் நீங்கள் சம்பாதிக்கலாம், இல்லை யூடியூப்ல போய் வியூஸும் ஏற்றலாம். ஏன் சொல்கிறாங்க, எக்கச்சக்க வந்து புது புது கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கேமிங் கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஹீரோ ட்ரக்கில் உள்ள பஸ்ஸை வச்சு வீடியோ போட்டு நம்மளோட யூடியூப்ல வீடியோ லிங்கை கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டென்ட் தேவைப்படுறதுனால நம்மளோட ஈஸியாக போட்டுருவாங்க, நமக்கு வந்து லிங்க் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஒரு மோடு பண்ணுறதுல நல்ல விஷயம் இருக்குது. ஸோ இந்த போனஸாக விஷயம் சொல்லுங்க நம்ம சேனலில். ஸோ இன்னும் வந்து ஒரு 1 or 2 வீக்ல வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு மோடு கிட்டுன்னு சொல்லி பண்ண போறோம். ஸோ அதாவது என்ன இருக்க போதுன்னா பஸ் சைடு ரெடிமேட் மோடு கிட் ஓகேங்களா. அதோட பேரு உள்ள என்ன இருக்குன்னா ஒரு 10 to 15 பஸ்ஸோட ஃபேமஸ் பஸ்ஸோட கவுல் இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ அது போக ஒரு நிறைய டைப் ஸ்டேரிங்ஸ், சீட்டு, டயர்ஸ், எல்இடி லைட்ஸ், பிரேக் லைட்டு, கலர் லைட்ஸ், ஸ்பீக்கர்ஸ் இருக்கும், ஹேங்கிங் ஐட்டம் இருக்கும், உள்ள கம்பி, அப்புறம் ரூஃப் உள்ள அந்த கேரியர் ஐட்டங்கள். பஸ் சைடில் பொதுவாக நீங்கள் வந்து பிளண்டில் ஓப்பன் பண்ணாலும் சரி, மொபைல் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஒரு ½ hour வந்து 1 மணி நேரத்துக்குள்ள உங்களோட அசம்பிள் பண்ணி ஒரு மோடை கிரியேட் பண்ணிட முடியும். வித் அதுக்கான டெக்ஸ்டர்ஸ், ரியல் டெக்ஸ்டர்ஸ், டெம்ப்ளேட் எல்லாமே உங்களுக்கு மொத்தமாக கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து சும்மா ஒரு ரியல் பஸ்ஸை பண்ண தெரியலன்னா ஹீரோ ட்ரக்கில் பஸ் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கிரியேட் பண்ணி அதை வந்து மோடா கிரியேட் பண்ணி ஒரே நாள்லேயே ஒரு 5,000-10,000 ஈஸியாக சம்பாதிக்க முடியும். இதைத்தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன், எல்லாம் ஈஸியாக மோடு பண்ணணும். கன்வர்சேஷனுக்கும் நான் தனியாக ஒரு ஃப்ரீ கோர்ஸ் கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மோடு ஈஸியாக பண்ணணும், கன்வர்சேஷன் ஈஸியாக பண்ணணும். ஸோ நம்ம ஒரு பஸ் எடுக்க முடியாது இதுமாதிரி கிரியேட் பண்ணணும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வேணும், ஓகே நல்ல ஐடியா ஆகுதோ நான் சப்போர்ட் பண்ணி அப்படின்னா ஜஸ்ட் இந்த கமெண்ட்ல ஹார்ட் பட்டன் கொடுத்துருங்க. இவனே வீடியோ பார்த்தா அனைத்து நல்லவனுக்கும் வாழ்த்துக்கள், தேங்க்யூ. உங்களால் அடுத்த ஈஸியாக மோடு கிரியேட் பண்ண முடியும். ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு உங்க சப்போர்ட்டை கொடுத்தா போதும். அடுத்த வீடியோவில் என்ன பற்றி பேசலாம், உங்களுக்கு மோடில் எதுவும் டவுட் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து சொல்லுங்க, நான் கமெண்ட் பண்ணுறேன். ஸோ கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளாக ஒரு 10 நாளாக வந்து ஒரு ப்ரோ வந்து மோடு கன்வர்சேஷன் தாங்க ப்ரோ முன்னாடி அவரோட மோடான மாடல் பார்த்தேன். ஸோ வந்து புதுசாக ட்ரை பண்ணுறது போல இருக்கு, நல்லா இருந்துச்சு. பட் வந்து மாடலில் சில பக்ஸ் மாதிரி இருக்கும் போல இருக்கு. நீங்கள் ஒரு மோடு கன்வர்சேஷன் பண்ணணும் அப்படிலாம் வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நல்லா கற்றுக்கிட்டு பண்ணுங்க. ஒரு மோடு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு 6 மாதம் டைம் எடுத்து அதை பண்ணுங்க. ஒரே நாளில் பண்ணி அந்த யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டு அப்போயே மாடல் கன்வர்சேஷன் பண்ணி அதை செல் பண்ணணும், அது யூடியூப் வீடியோ போகணும் வச்சிங்கன்னா வந்து அது தேவையில்லாத விஷயங்கள். டைம் கொடுங்க, ஒன்று கற்றுக்குங்க. அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் எல்லாம் கிடைக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.